பாருங்கள் எந்த அளவு நிறைய சாமான் நான் டிஷ்வாஷரில் ஒரு லோடுக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த டப்பு ஃபுல்லாக இருக்க பாத்திரம், அதே மாதிரி இந்த சிங்கை சுற்றி இருக்கிற பாத்திரம் எல்லாமே நான் டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் ரொம்ப பெரிய பாத்திரம் மட்டும் போடுறது கிடையாது. குக்கர்லாம், அலுமினியம் குக்கர்லாம் கையில் தான் வாஷ் பண்ணிக்கிறேன். இதில் பீங்கான், கண்ணாடி பாத்திரம் எல்லாமே போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் போடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ஹீட்டில் உருகிடும். நான் பாத்திரத்தில் சிங்கில் போடுறதே கிடையாது. இந்த மாதிரி உடனேயே ஒரு லைட்டாக வாஷ் கொடுத்து அந்த டப்பில் போட்டு வச்சுருவேன். சேர்ந்ததுக்கப்புறம் நைட்டு ஒரு தடவை போட்டுக்கலாம். எவ்வளோ ஆயிலியாக இருந்தாலுமே சரி நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கு 1.5 மணி நேரம் மூடு இருக்கு இல்லையா, டீப் கடாய் சொல்லிட்டு அதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கரண்டி எல்லாம் அடுக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட்டில் அடுக்கிக்கலாம். கொஞ்சமாக கரண்டி இருந்தால் மேலே அந்த பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நடுவுலையே அதை அரேஞ்ச் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி குட்டி கிண்ணத்தை இங்கே வச்சுக்கலாம். பிளேட் எல்லாமே இந்த மாதிரி அடுக்கும்போது தண்ணி ஃப்ளோக்கு சரியாக இருக்குன்றதுனால அந்த மாதிரி அடுக்கிக்கிறது. இப்போது இந்த இடத்துல கீழே நம்ம குட்டி குட்டி கிண்ணெல்லாம் வச்சுக்கலாம். மேலே நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி கிண்ணம், கப் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஹேண்டிலில் நம்ம இந்த சின்ன பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதை வச்சுக்கலாம். டம்ளர் ஸ்ட்ரைட்டாக அடுக்காமல் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக அடுக்கணுன்னா நிறைய டம்ளர்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் இந்த கிண்ணத்துக்கு மேலே வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிண்ணமும் வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேட்டெல்லாம் வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல சின்ன சின்ன கிண்ணம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி குட்டி தட்டு இருந்தாலுமே வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாத்திரம்லாம் நல்லா ஸ்டெரிலைஸ் ஆகி வந்துடும். நாங்கள் கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்கினோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. அப்போ கொரோனா பீரியடில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வீட்டு வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க இல்லையா, நல்லா ஸ்டெரிலைஸ் ஆகி வேறு வந்துடும். அப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. பால் பாத்திரம்லாம் நம்ம ஒரு தடவை கையில் தேய்ச்சி தான் போட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி மேலே பாத்திரம் அடிக்கிட்டு அந்த கீழே ஃபேன் சாமானில் இடிக்குதான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் பாத்திரம்லாம் நல்லா வாஷ் ஆகும். சாமானில் இடிக்கக்கூடாது. அதை நம்ம ஒரு தடவை எப்போவுமே செக் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் இந்த ஃபேனை. ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். நல்ல பாத்திரம்லாம் ஸ்டெரிலைஸ் ஆகி வந்துடும். அதே மாதிரி எந்த நேரத்துலையும் நம்ம இந்த மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எனி டைம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், பாத்திரம் எடுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ புகை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகி நல்லா ஸ்டெரிலைஸ் ஆகி வந்துடுது. சாமான் காஞ்சிருவே செஞ்சிடும். நம்ம அப்படியே எடுத்து அழகாக அடுக்கி வச்சுக்க வேண்டியதான். இவ்வளோ பாத்திரம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe for more videos. Bye.